நீ பாட்டுக்கு வாழைப்பழம் மரத்தை வச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, இதுவும் நல்லாதான். குடு வச்சு விடுவான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? பிராங்க்லின் இங்கே இருந்து ஜீனி பேல இவன் பாட்டுக்கு விளக்குல இருந்து வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஜீனி உன்னை யாருல போய் விளக்குல இருந்து வெளியே விட்டது? என்னைய யாரும் கூப்பிடல, நானாதான் வெளியே வந்துட்டேன். ஏடா ஜீனி, ஓனர் சொல்லாம நீ பாட்டுக்கு வெளியே வந்துகிட்டு இருக்க. ஏன்னா அப்படி பண்ற? அந்த விளக்குகளை அடைஞ்சு கிடக்குறது எனக்கு போர் அடிக்குது. என் கூட விளையாட வாங்க. எது விளையாட விடணுமா? நாங்க என்ன சும்மா நின்றுட்டு இருக்கோம்? பாத்தியா, செடி வச்சுக்கிட்டு இருக்கோம்டா. ஜீனி, இப்பெல்லாம் உன் கூட எங்களால விளையாட வர முடியாது. நீ போயிட்டு உன் விளக்குகளே கடை. இல்ல நீங்க இப்ப என் கூட விளையாட வரலன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். ஆத்தாடியான இப்படி சொல்லிவிட்ட. இப்ப உன் கூட விளையாட ஆளுவேன்னு அதானே? நேரா போ, அங்கே சாப்பு இருப்பேன். சாப்பு கூட போய் விளையாடல போலாங்கிட்டு. சரி சித்தப்பு. எது சாப்பா? அது யாரு எனக்கு தெரியாம? யாரோ இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு இங்க சாப்பு? ஆஹா, கண்டுபிடிச்சிட்டேன். CHOP சாப்பு. என் கூட நீ விளையாடவா? என்ன ஒண்ணுமே சொல்லவே மாட்டேங்குது இது. நீ இந்த செடியை வச்சுக்கிட்டு நான் அப்படி ஜீனியை ஒரு பாத்துட்டு வந்துடுறேன். இங்கதான் விளையாண்டுட்டு இருக்கான, வெளியே எதுவும் போயிட்டா நானு அந்தாதான் இருக்கேன். ஜீனி அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பு கூட விளையாட சொன்னேன். நான் சாப்பு பக்கத்துலதான் இருக்கேன். இங்க பத்தியா CHOP, ஆனா அது பேசவே மாட்டேங்குது. இதுதான் அவங்க உள்ள சாப்பா? இது சாப்போட வீடு. சாப்புங்கிறது என்ன தெரியுமா? ஒரு நாய்க்குட்டி. இரு நான் உன கூப்பிடுறேன். சாப்பு எங்கல இருக்க? எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும்ல. வந்துட்டான் பத்தே சிங்க குட்டி. வாழா சாப்பு. ஜீனி இங்க பத்தியா? இது பேர் தான் சாப்பு. உன்னை இது கூட தான் விளையாட சொன்னேன். நீ பாட்டுக்கு அந்த டப்பா கிட்ட போய் உட்கார்ந்து சாப்பு இருக்கியே. சித்தப்பு, இது பேர் தான் சாப்பா? நான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். என்னது இது பேசுறது ஒண்ணு புரிய மாட்டேங்குது. வேற லாங்குவேஜா இருக்கு. நம்ம கிட்டதான் மந்திரம் இருக்கு. இது பேசுறத நான் தமிழ் லாங்குவேஜ்ல மாத்திர போறேன். ஜி பூம்பா, நீ பேசுறது தமிழ்ல மாறிடணும். என்னடா ஐயோ, என் மேல சக்தியை போட்டு விட்டானே. டே ஜீனி, என்னடா பண்ண? என் வாய்ஸ் மாறி போச்சு. ஆஹா, கேக்குது. எனக்கு இப்பதான் கேக்குது. ஆத்தாடி, இதே வேலையா பார்த்து விட்டானே. அப்ப நான் பேசுறது இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு போலயே. அதேதான். ஆனா நீ என்னை அண்ணன் தான் கூப்பிடணும். ஓடி வா அண்ணனை வந்து புடி சாப்பு. எது அண்ணனா? போடா வெண்ண. சும்மா இருந்த என்ன இப்படி சொரிஞ்சு விட்டியடா. இப்ப நான் பேசின அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிடும். இப்ப யாரையுமே திட்ட முடியாதடா. போடா கிட்டு. சித்தப்பு, என்னது இது? இருந்தாப்புல யாருடைய வாய்ஸ் கேக்குது? தள்ளு. உன் வாய்ஸ் இல்ல, இவன் வாய்ஸ் இல்ல. டே சாப்பு, இப்ப நீ பேசுனியா? உன் வாய்ஸ் தானா அது? ஆமா தலைவரே, 1 மணி நேரத்துல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். தலைவரே குட் மார்னிங். இது ஜீனி போய் ஏதோ மந்திரத்தை போட்டு இனி பேச வச்சு விட்டான் தலைவரே. என்னடா நடக்குது இங்க? சாப்பு பேசிக்கிட்டு இருக்கு. அதான் தெளிவா சொல்றானே. அந்த ஜீனி போய் ஏதோ மந்திரத்தை போட்டு பேச வச்சு விட்டானாமே அவன. நான் தான் மந்திரத்தை போட்டு சாப்ப பேச வச்சேன். எப்படி சூப்பரா பேசுதுன்னு. டே ஜீனி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓனர் சொன்னாலும் எல்லாம் பண்ணுவேன்னு பார்த்தா ஓ இஷ்டத்துக்கு மந்திரத்தை போட்டுக்கிட்டு இருக்க நீ. பாஸ், நான் வந்து பேச மட்டும் மாட்டேன், பாட்டும் பாடுவேன். என் பேரு படையப்பா, ஈலாபட்ட எப்பா. எப்படிப்பா? சூப்பரா சாப்பு. இனிமே என்னென்னலாம் பண்ண போறானே தெரியலையே. விடுல, சாப்பு பேசுறது ஒரு விதம் நல்லதா. அது ஏதாவது சொல்லும்ல நம்ம கிட்ட. என்னடா ஜீனி இப்படி பொசுக்குன்னு படுத்து விட்டா? ஏதோ விளையாடவா அதுக்கு வான்னு கூப்பிட்ட. இப்ப டயர்ட் ஆகி போச்சா? வாடா விளையாடுவோம். இது சரிப்பட்டு வராது. எனக்கு வந்து சக்தி இல்லாம போச்சுப்பா. அதுக்குதான் நல்லா சாப்பிடணும். இவன மாதிரி இப்படி நோஞ்சா மாதிரி இருந்தா இப்படிதான். ஐயோ, எனக்கு வேற வந்து அர்ஜென்டா வருது. நான் வேற ஒரு வாக்கிங் போயிட்டு வரணும். யாராச்சும் கூட்டு போலாமா? சித்தப்பே, எனக்கு வாக்கிங் போகணும், வர்றியா? இந்த கொரட்டா சவுண்டு காலை கிழியுது. சித்தப்பே, நான் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரேன்.